எஸ்டிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு பங்குனி மாசம் ஆதி பிரம்மோற்சவத்திலே 6ஆம் திருநாள் அன்று நம்பெருமாளும் கமலவல்லி நாச்சியாரும் உறையூரிலே சேத்தி கண்டு வருகின்றனர். கமலையின் தரிசனமே கவலையின் நிராசனமாம், மணவாளின் மணமகிழ்வே மானுடரின் பெருவாழ்வாம்னு சொல்லுவார்கள். பெருமாள் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொன்னா லோகத்துக்கு க்ஷேமம். பெருமாள் எப்போ சந்தோஷப்படுவார் அப்படின்னா, ஒரு பக்தன் தான் சொன்னபடி நடந்தால் அப்படின்னா பெருமாள் பக்தனுக்காக சந்தோஷப்படுறார். அடுத்தது அந்த பக்தனை கடாட்சிக்கணுமானால் பக்கத்துல பத்தினியோட இருந்தால் பெருமாள் சந்தோஷப்படுறார். எந்த ஒரு ஆணுக்கும் பத்தினி இல்லை என்னால் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாதாரண மனுஷனுக்கே அப்படின்னு சொன்னா, திவ்ய தம்பதிகள் இருக்கும்போது நாம் சேவித்தோம்னு சொன்னால் நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கும் என்பது அவ 2 பேருடைய சேர்த்தி சேவையில நம்ம கண்டு மகிழ்வது. உறையூர் பெருமாள் தாயார் அழகிலே உறைந்ததுனாலே உறையூர் என்னும். திருக்கோழியூர் கோழிக்கும் யானைக்கும் சண்டை நடந்து கோழிக்கு ருத்ராம்சம் ஏற்பட்டு யானையை ஜெயிச்சதுனாலே திருக்கோழியூர் என்னும். நிச்சுளாபுரி அழகான ஊர் என்னும் இந்த ஊருக்கு பேர். இங்கே இருக்கும் தாயாருக்கு பேர் கமலவல்லி நாச்சியார், பெருமாள் அழகிய மணவாளன் என்று திருநாமம். இந்த தாயாருக்கு ஏன் கமலவல்லி நாச்சியார்னு பேர் வைக்கணும் அப்படின்னா, நந்தவர்ம சோழன் ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா தான் சோழ தேசத்தை ஆண்டு வந்தான். சோழ தேசத்துக்கு தலைநகரா இருந்த இடம் இந்த உறையூர்ன்ற ஊர். அனபத்தியனா இருந்தான். பாவம், ரொம்ப நாள் புத்திரன் புத்திரி இல்லாம தவிச்சான். சாதாரணமா புத்திரன் புத்திரி இல்லைன்னா யாருக்கும் வருத்தம் தான். ஆனா சோழ தேசத்தையே ஆளணும் அப்படின்னு சொன்னா ஒரு வாரிசு வேணுமே. அவனுக்கு குழந்தை இல்லாத பேர் இருந்ததுனால அவனுக்கு மனசுல சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. வேட்டையாட நந்தவனத்து தோறும் இப்படி போறான். அந்த இடத்துல ஒரு சகஸ்திர தளத்துல 1000 தளத்தின் மேல ஒரு குழந்தை அயோனிஜையா கிடைக்கிறது. அயோனிஜைனா தானா அந்த குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தை எடுத்து வளர்த்தான். அவருக்கு கமலவல்லி, அலர்மேல் மங்கான்னு சொல்றோம் இல்லையா, கமலவல்லின்னு பேரிட்டான். நாளொரு மேனியும் பொழுதன வண்ணமாக அந்த குழந்தை வளர்ந்து வந்தது. பொதுவாகவே ஸ்ரீரங்கத்தை சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்பெருமாளிடத்திலையும் பெருமறிவாளிடத்திலையும் அலாதியான காதலும் விசுவாசமும் உண்டு. அந்த குழந்தைக்கும் அப்படியே சொல்லி வளர்த்தான். இந்த பெருமாள் எப்படி இருந்தார், எப்படி வந்தார், எப்படி இங்க இருக்கார், எப்படி வையாளி கண்டுள்வார், எப்படி இது போல உற்சவங்கள்லாம் நடக்கிறது அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்த்தான். ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தைக்கு சென்ஸ்ல பெருமாளே ஏறிட்டார். பண்ணினா அந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரை போல திருடவிரதையா இருந்தா. பக்தி இல்லையா, பக்தா மாம் அபிஜானாதி இல்லையா, பக்தன் எங்க இருந்தாலும் பெருமாள் போய் பக்தனை பார்ப்பான் இல்லையா. அப்ப பெருமாள் என்ன பண்றார், இந்த காவிரி கரையோரம் குதிரை வாகனத்தில் எழுந்துள்ள வரார். ரத்தியாக இங்கே கருட பகவான் வரார். கமலவல்லி நாச்சியார் என்ன பண்றா, தன் தோழிகளோடு இங்க இருக்கக்கூடிய நந்தவனத்துல விளையாடிட்டு இருக்கா. பூப்பந்து விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கா. ஒரு பூப்பந்து விளையாடுறச்சே பெருமாளுடைய திருவடி கிட்ட போய் அது போய் விழுந்தது. அந்த பூப்பந்து எடுத்துன்னு பெருமாள் வரார். கருடனோட வரார். தாருகாவா கருடன் தான் வரான். கையில வச்சுன்னு பெருமாள் நிக்கிறார். இவ எல்லாம் பேசிட்டு இருக்கா. யாரும் அழகான சுந்தர புருஷன் நிக்கிறான், யாருன்னு தெரியல, கமலவல்லி அனுப்பி விடுவோம் அப்படின்னு அனுப்பி விடுறா. அவளும் போய் நிக்கிறா பக்கத்துல. அப்போ கருடன் சொல்றார், இது யாருன்னு தெரியறதா அப்படிங்கிற. தெரியல, இவர் தான் ரங்கநாதன் அப்படிங்கிறார். இத்தனை நாளா யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாலோ அந்த பெருமாளை எதிர்க்கு நிக்கிறச்சு அவளுக்கு ஆர்ப்பரிக்கிறது தாங்கல. பெருமாளும் தாயாரும் கலந்து உரையாடுறா. இங்க இருக்கக்கூடிய ஊஞ்சல்ல 2 பேரும் ஊஞ்சல் ஆடுறா, பூப்பந்து விளையாடுறா, கண்ணாம்பூச்சி விளையாடுறா. நிக்குஞ்ச வனத்துல ஏகாந்தமா இருக்கா. பெருமாளும் தாயாரும் ஒருத்தர் மரத்துல பூவால கட்டி விளையாடுறா. இதெல்லாம் கேளிக்கைகள்லாம் நடந்துருக்கு. அன்று ராத்திரியே பெருமாள் தாயாரை விட்டுட்டு போயிடுறார். போயிடுறாருன்னா பெருமாள் அங்க ராஜா அங்க எங்க இருக்கு, பெருமாள் அங்க போயிடுறார். தாயாரும் பெருமாளை மனசு இல்லாம பிரிஞ்சு உறையூருக்கு வரா. 2 பேருக்கும் விரகதாபம். இவளை விட்டுட்டு அவளால் அங்க இருக்க முடியல, அவரை விட்டுட்டு இவளால் இங்க இருக்க முடியல. இவ 2 பேருக்கும் விரகம்.
அங்க மெத்தென்ற சயன பஞ்சனையின் மேலேறின்னு அங்க ஸ்ரீரங்க நாச்சியாரோடு இருக்கும்போதே ஒரு விரகம் ஏற்படுறது. தாயாரை பார்க்க முடியலையே, நான் அங்க இருந்தேனே, இங்க இருந்தேனே, அப்படி இருந்தோமே, இப்படி இருந்தோமேன்னு சந்தோஷப்படுறா பெருமாள் மனசுக்குள்ள. தாயாரும் தான் எங்க வந்து நந்தவனத்துல விளையாடிட்டு இருந்தோமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போய் 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 பார்க்குறா. ஒரு குழந்தை என்ன பண்ணும், அம்மா விட்டுட்டு போயிட்டான்னா அம்மா எங்கெங்கெல்லாம் இருந்தா போய் தேடும் இல்லையா? அது போல தாயாரும் பெருமாளோட தான் எங்கெங்க இருந்தோமோ எல்லா இடத்துலயும் போய் அங்க என்ன நடந்தோ நிகழ்வுல நினைச்சு நினைச்சு பார்த்து அழறா. பெருமாள் என்ன பண்ணினார், ராத்திரியோ ராத்திரியா அங்க இருக்கக்கூடிய தன் சயன அறையில் இருக்கக்கூடிய புடவை, அங்க இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ரத்தனங்கள், மாணிக்கங்கள், வைரங்கள், நெக்லஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பக்கம் குதிரை லாட முடிச்சுன்னு ஓடி வந்துடுறார். இங்க வந்து இந்த கரையை கடந்து பெருமாள் இங்க வர தாயார் இப்படி அலையறத பாக்குறா. தாயார் குடத்தை வந்து ஒரு கையில வச்சுட்டு இப்படியே இந்த நதி நீருக்குள்ள ஆட்டின்னு இருக்கா. கண் அசர்றா, அந்த குடம் குடமா போயிடுறது. பெருமாள் பார்த்துட்டு இதான் இவளை டெஸ்ட் பண்ண சரியான சமயம்னு வயோதிகனா பெருமாள் வர வந்ததும் பெருமாள் தாயார்ல கேட்கிற, என்னம்மா ஆச்சு, ஏன் வருத்தப்படுறேங்கிற. ஓ, குடத்தை விட்டுட்டையா, எங்க அப்பாவோட குடம் போயிடுத்தியா அப்படிங்கிறா. இது எடுத்து தர முடியுமான்னு கேட்கிறா. நான் எடுத்து தரேன், எடுத்து தந்தா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற. ஐயோ, உன் வயசு என்ன, என் வயசு என்ன அப்படின்ற. சரி நிர்பந்தம், சரி இப்ப பாத்துக்கலாம், நம்ம குடம் வேணும் முதல்ல அப்படின்னு சொல்லி சரி குதிக்கிறார். பெருமாள் உள்ள குதிச்சு குடத்தை எடுத்து வெளில வரைச்சு அன்னைக்கு பார்த்த ரங்கனான் இளையவனா வெளில வர. தாயாருக்கு ஆர்ப்பரிப்பு தாங்கல, பெருமாளை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். பெருமாளும் தாயார் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். நந்தவர்ம ராஜாவே வரான் பெருமாளை எதுக்கு வரவேற்கிறதுக்கு வரான். பெருமாளும் தாயாரும் இந்த இருக்கிற உறையூர்ல சன்னிதானத்துல 2 பேரும் எழுந்தருளி இருந்து ராஜா கொடுக்குற எல்லா உபச்சாரத்தையும் பெருமாள் ஏத்துண்டார். தாயார் கொடுக்குற எல்லா உபச்சாரத்தையும் பெருமாள் ஏத்துண்டார். அந்த நாள்லாம் பங்குனி மாசம் ஆஸ்லேஷா நட்சத்திரம். அது இன்னும் நடத்தி காட்டணும் அப்படின்றதுனால பெருமாள் அங்கிருந்து கிளம்பி காத்தால் எழுந்து வரார். சொல்லாம கொள்ளாம ஓடி வர்றதுனால பெருமாள் சத்தம் போடாம கிளம்பி வந்துடுவார். ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி வந்து இங்க இருக்கக்கூடிய கோய்மாஜன மண்டபத்து காவேரி கடையை கடந்து கோய்மாஜன மண்டபத்தில் எழுந்தருளி இருந்து பெருமாளன் தாயாரும் முதலேகாந்தம் கண்டுரளி. அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு ஏகாந்தம் பெருமாளன் தாயாரும் இருந்தான்னு, தனியா இருந்தான்னு சொன்னோமே, அதே போல பெருமாளன் தாயார் ஏகாந்தத்தில் எழுந்தருளி இருந்து அன்றைக்கு 2 பேரும் இந்த மண்டபத்துல சேர்த்தி சேவை கண்டுருள்றா. தாயார் கூட இருந்துட்டா அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே ஜெயம்தான். பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அப்படின்னா, ராவன் அத்தனை ஹிம்சை பண்ணும் போதும் நீ ராவனிடத்துல போய் நீ பித்ரன்னு போய் சேரு, உன்னை ராமன் காப்பாத்துவான்னு சொன்னான். அப்பேற்பட்ட குரூரனா இருக்கக்கூடிய ராவனிடத்துல பரிவு காட்டின தாயார், நாமும் இந்த சேர்த்தி சேவை சேவிச்சா நமக்கு எல்லா விதமான சிரேயசையும் கொடுக்குறா. பொதுவாக ஆண் தனியா இருந்தான்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பெண்ணோட ஆண் இருந்தா தான் அவனை தானம் பண்றதுக்கோ தர்மம் பண்றதுக்கோ எல்லா விதமான அருகதையும் அவனுக்கு உண்டு. சாதாரண நமக்கே அப்படின்னா பெருமாள் கையில தயார் என்ன வச்சிருக்கா, பெருமாளன் தயாரும் ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா கஸ்மீஜி தஞ்சலி பரம். நம்ம அங்கேருந்து வந்து ஒரு கையை கூப்பினா ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா, கைவல்யத்தை கொடுக்குறா, கைங்கரியத்தை கொடுக்குறா, எல்லாத்தையும் தயார் பெருமாள் கொடுக்குறா. அன்னைக்கு தாயாருக்கு ஜென்ம நட்சத்திரம் வேற, இதுல தாயாருக்கு பிறந்த நாள் வேற. அந்த நாள்தான் தயார் பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கவே வர. அப்படின்னு இருக்கும்போது இப்பேற்பட்ட கருணையுடைய தாயாரும் கருணையுடைய பெருமாளும் சேத்தி மண்டபத்தில் எழுந்தொழி இருக்கும் போது சேவித்தோம்னு சொன்னா அவருடைய பலனே பலன் தான். அப்பேற்பட்ட சீதனங்களும் தனங்களும் ராஜா தாயார் கொடுத்து அனுப்புறான். 100 செட்டிமார்கள் கொடுத்து அனுப்புறான். 6000 யானைகள் கொடுத்து அனுப்புறான். கிட்டத்தட்ட ஒரு 17-16 யானை ஏத்தி தாயாருக்கு சீர் கொடுத்து அனுப்புறான் அப்படின்னு கோவிலழகும் ஸ்ரீரங்க மாத்தியங்களும் சொல்றது. ஆகையினால இந்த சேர்த்தி சேவை எல்லாரும் கண்டோட்டும். நித்திய யௌவன மூர்த்தியாக சின்ன பொண்ணாக இருந்து இந்த உரையூரையே சமஸ்தானமாக கொண்டு இந்த ராணி ஊரை ஆள்றா அப்படின்றது இந்த ஊரோட ஐதிஹ்யம். பெருமாள் வரச்சேவே இந்த ஊர்ல மாப்பிள்ளையா வரான்றது ஐதிஹ்யம். மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்திருக்கா. பொன்னாத்துல பெருமாள் இருக்கார் அப்படின்னா பாருங்க தாயாருக்கு எவ்வளவு இங்க மவுசு ஜாஸ்தின்னு. ஆகையினால இந்த சேவை எல்லாரும் சேவித்து தாயாருடைய கடாட்சம் பெற்று பெருமாளை கடாட்சம் பெறுமாறு பிரார்த்திக்கிறேன்.